நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணி சார்பாக 40 நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. வருகின்ற 24ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக இது இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி முடிவாயிட்டா சார்? கூட்டணி முறையாக முடிவு செய்யப்பட்டு கூட்டணி சார்பாக நிற்கின்ற வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தப்படும். இப்போ தேமுதிகவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? வந்துடுச்சா? ஸ்டேட்டஸ் அவங்க பொறுத்திருந்து பாருங்கள். ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்குது சார். வேட்புமனு நாட்கள்லாம் அந்த வேட்பாளர் அறிமுகன்றது எப்போ? ஷார்ட் பீரியடுன்றது அது சரியான 1 மணி நேரம் 2 மணிக்குள்ளேயே அது முடிச்சிடலாம். அது ஒன்றும் ஷார்ட் பீரியட் கிடையாது. இந்த வேட்பாளர் எப்போ அறிவிப்பீங்க? இப்போ 40 வேட்பாளர் இங்கே வந்துடுவாங்களா சார்? இப்போ அனைத்து வேட்பாளரையும் அறிமுகப்படுத்துகிற கூட்டம்தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் கூட்டணி கட்சித் தலைவர்களும் அறிமுகப்படுத்துவார்கள். பாமக வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர்னு மாறிட்டாங்க சார். எதனால மாறி இருப்பாங்க? என்னால நீங்கள் நினைக்கிறீங்க? தர்மம் அதற்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ பாமக இல்லை, அது பலம் நினைக்கிறீங்களா பலவீனம் நினைக்கிறீங்களா? எப்பொழுதுமே ஒரு பலமான இயக்கத்திற்கு கூட்டணி என்பது தேவைப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் விரும்புகின்ற நேரத்தில் ஏற்றுக்கொள்வோம். அப்படி அவர்கள் விரும்பாத பட்சத்தில் அந்த கட்சியினுடைய பலத்தையே வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கின்ற வரலாறு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வரலாறு. பல நேரங்களில் நாங்கள் தனியாக நின்று மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம், ஆட்சியும் அமைத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி நினைக்கிறீங்களா இருமுனை? ஏன்னா அடிக்கடி இவர் அண்ணாமலை சொல்றாரு திமுகவுக்கும் பாஜகவும் நாங்கள் போட்டி, நேரடி போட்டிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுக்கு பின் யார் யாரோடு மோதி யார் வீழுகிறார்கள், யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.